ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பா இன்றைக்கி இந்த செம்பருத்தி செடியை பற்றி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த செடியை தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரூட்டை வந்து ப்ரூன் பண்ணேன். ஸோ ரூட் ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இலையெல்லாம் இப்போ புதுசாக தழுக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து செடி திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா ரூட் பாண்டாக இருக்கும். ரோசஸ் கூட இதே மெத்தட் தான். ஸோ செடிக்கு வேர் போகிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ இப்போ வந்து இந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு அந்த செடியை வெளியில் எடுத்துடணும். எடுத்து பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு. ரூட் பாருங்கள் எந்த அளவுக்கு பாண்டாக இருக்குது. ஸோ இனிமேல் அந்த ரூட்டுக்கு போகிறதுக்கு இடமே இல்லை. தண்ணியும் அதனால் இது பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரோஸ் செடியும் இதே மாதிரி தான் 14 இன்ச்சில் பாண்ட் ஆகிடுச்சுன்னா இதே மெத்தடில் தான் நெக்ஸ்ட் இயர் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ இதை பூவே சின்ன சின்ன பூவாக பூத்துச்சு. அந்தளவுக்கு க்ரோத் இல்லை, அப்படியே நின்றுச்சு, திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து உமியில் தான் வளர்க்குறேன். ஸோ சொல்லியிருப்பேன் இந்த உமியை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி மக்க வைக்கணும்னு எல்லாம் சொல்லியிருப்பேன். நான் நிறைய செடிகளை இந்த செம்பருத்தி எல்லா செடிகளையும் உமியில் தான் வளர்க்குறேன். லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய மண் சேர்த்தோம் அப்படின்னா நிறைய வெயிட் ஏற்றுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது கோகோபிட் இதில் நான் சேர்க்கலை, வெறும் உமி மட்டும்தான். உமியும் கொஞ்சோண்டு செம்மண் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஊற்றுறணும். உதுத்துட்டு அந்த ரூட் எல்லாமே கட் பண்ணிவிட்டு புதுசாக கொஞ்சம் நம்ம உமி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கம்போஸ்ட்டோ உங்கள்கிட்ட என்ன கம்போஸ்ட் இருக்கோ அதை ஆட் பண்ணி நம்ம வேப்பம் புண்ணாக்கு, போன் மீல் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக அந்த செடியை வந்து நம்ம நட்டோம்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அதை தடுத்து நல்லா பூ கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பிப்ரவரி வரைக்கும் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம செய்யலாம். நம்ம இந்த மாதிரி ரூட் பாண்டான செடி, இந்த மாதிரி செடிகளெல்லாம் நம்ம ஈஸியாக இது பண்ணி, அதுவும் செம்பருத்திக்கெல்லாம் ரொம்ப கவனிப்பு தேவையில்லை. ஈஸியாக வளர்ந்துடும் உங்களுக்கு. மல்லிகைப்பூ, செம்பருத்தி எல்லாம் ஈஸியாக வந்துடும். ரோசஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த செடியெல்லாம் கொஞ்சம் ஈஸி க்ரோயிங் பிளான்ட் தான். ஸோ பாருங்கள், இது அடுக்கு செம்பருத்தி கம்ப்ளீட்டாக பூ வந்து ரொம்ப சின்ன சின்ன சைஸாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்பயே வந்து பார்க்கணும் இந்த மாதிரி ரூட்டெல்லாம் பாண்டாக இருக்கும். ஸோ நல்லா இந்த ப்ரூனரை ஃபஸ்ட்டு சானிடைஸ் பண்ணிடணும். ரூட்டை தொடுறோம் நம்ம நல்லா வந்து டெட்டாயிலாக சானிடைசர் வச்சு நல்லா தொடச்சிட்டு ரூட் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரூட்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த பாண்ட் மட்டும் வச்சுட்டு சைடில் இருக்கிறதும் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். ஸோ பாருங்கள், அரிசி உமியில் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்னா. ஸோ அரிசி உமி ஒரு கொக்கோபிட்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் நீங்கள் மக்க வச்சிடணும். வந்து மக்க வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாக கிடைக்கிது அரிசி உமி. நம்ம பக்கத்தில் எங்கேயா ரைஸ் மில் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக வாங்கிக்கலாம். வாங்கி 80% அரிசி உமி, 20% வந்து நம்ம கம்போஸ்ட்டு போட்டு நம்ம மக்க வைக்கலாம். மக்க வைக்கணும்னா WDC இருக்கணும். அது இல்லைன்னா வெல்லம் வச்சு கூட எப்படி மக்க வைக்கிறதுன்னு கூட வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நான். WDC இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக மக்கிரும் உங்களுக்கு. இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாச்சும் வெல்லம், நாட்டு சர்க்கரை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட மக்க வைக்கலாம். ஸோ 2-3 மாதம், ஒரு 6 மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ மக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ செடிக்கு நல்லது. மக்கினதுக்கப்புறம் நம்ம ரோஸ் செடி இல்லைனா இந்த மாதிரி பாருங்கள், இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதே உமியில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கம்போஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த உமியை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நம்ம வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய செடிங்கிறனால ஒரு 4 டீஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மெயினாக இதுக்கு வந்து அந்த வேர் பூச்சி அந்த மாதிரி ஏதாவது வராமல் இருக்கிறது வேப்பம் புண்ணாக்கு ரொம்ப முக்கியம். ஸோ போன் மீல் வந்து நமக்கு செடிக்கு பூ பெருசு பெருசாக பூ பூக்கிறதுக்கு நமக்கு போன் மீல் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஓரளவுக்கு இதெல்லாம் ஆர்கானிக் ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர்ஸ். இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா மெதுவாக செடிக்கு கொடுக்கும். அப் அண்ட் டவுன் ஆனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது. நீங்கள் ஆட் பண்ணிடலாம். திருப்பி வந்து ஒரு 3 மாதம் கழித்து இந்த செடிக்கு வேறு ஏதாச்சும் ஒரு உரம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரூட் பாண்டான செடியை இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க செம்பருத்தி வந்து எனக்கு மஞ்சள் இலை அடிக்குது, சில பேருக்கு வந்து க்ரோத் இல்லை அப்படிங்கிறீங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எதனால் அப்படி இருக்குதுன்னு. ஸோ கொஞ்சம் க்ரிப்புக்கு கொஞ்சம் மண் நான் சேர்த்துக்கிறேன். தோட்டத்து மண் இருந்தால் சேர்க்கலாம். என்கிட்ட செம்மண் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். சேர்க்கலைனாலும் இந்த இஷ்யூஸ் இல்லை. நம்ம சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக நிற்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம்.
ஸோ செம்பருத்தி செடி அதே மாதிரி நாட்டு பன்னீர் ரோஸு இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு மண் கலவையில் நம்ம செஞ்சோம்னா நல்ல ஒரு க்ரோத் பிக்கப் இருக்கும். ஸோ கொக்கோபீட்டில் நம்ம செம்பருத்தியெல்லாம் வைக்க முடியாது. இதெல்லாம் பெரிய மரமாட்டம் வரும், நல்லா செடி பெருசாக வரும். கொக்கோபீட் ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்கு. ரோஸஸ்க்கு தான் கொக்கோபீட் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உமி யூஸ் பண்ணிக்கலாம். உமி, மணல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மணலும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா, ஆனால் உங்களுக்கு வெயிட் பிரச்சனை இல்லைன்னா நம்ம மணல் யூஸ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு நமக்கு அந்த பாட்டிங் மீடியாவில் தண்ணி மட்டும் நிற்கக்கூடாது. எந்த ஒரு மீடியாவாக இருந்தாலும் தண்ணி மட்டும் நிற்காமல் நம்ம பார்த்துக்கிறணும். ஸோ பாருங்கள், ஒரு 20 லிட்டர் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் நான். திருப்பி நம்ம ஒவ்வொரு 6 மாதம் இல்லை ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து நீட்டாக ரூட்டெல்லாம் ப்ரூன் பண்ணிவிட்டு திருப்பி அதே செடியை அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு நல்ல மிக்சிங் கொடுத்துட்டு வச்சிடலாம். ஸோ செம்பருத்திக்கு போன் மீல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வந்து நிறைய இதுக்கு என்பிகே தேவையில்லை உங்களுக்கு. செம்பருத்தி மாதிரி செடிகளுக்கெல்லாம் என்பிகேலாம் அந்தளவுக்கு, ரோஸஸ்க்கு தான் ரொம்ப மெனக்கடணும், இதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கட தேவையில்லை, அழகாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஹைப்ரிட் செம்பருத்தி அந்த மாதிரினா கொஞ்சம் மெனக்கடணும். ஸோ இந்த அடுக்கு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்திலாம் ஈஸியாக வளர்ந்துடும். ஒரு குச்சியை ஒடிச்சு வச்சாலே ஈஸியாக வளர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதை பாட் பண்ணும்போது நல்லா அந்த எல்லா செடியும் பாட் பண்ணும்போது ஏர் பாக்கெட்ஸ் இருக்கக்கூடாது. காற்று இல்லாத அளவுக்கு நல்லா அது ஏதாவது ஒரு டூல் வச்சு நல்லா அமுக்கி நம்ம பாட் பண்ணிடணும். இனிமேல் இது பாருங்கள், இதோட க்ரோத் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இலையெல்லாம் இப்போ அந்த பெரிய இலையெல்லாம் இருந்துச்சுன்னா வேரை கட் பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அது உதிர்ந்துடும். நம்ம எடுக்கணுனாலும் நம்ம எடுத்துடலாம். நான் எதுவும் எடுக்கலை, 2 நாளில் எல்லாம் எல்லோ கலர் ஆகி கீழே உதிர்ந்துருச்சு. அப்புறம் எடுத்து விட்டுட்டேன். அப்புறம் புதுசாக தளிர் வந்துடும். ஸோ ரூட்டை வந்து நம்ம ப்ரூன் பண்ணனால உங்களுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா இலையும் உதிர்ந்துடும். ஸோ இந்த செடிக்கு மாவு பூச்சி தான் மெயினாக வரும். பாருங்கள், இந்த இது வந்து உரத்தில் கூட நம்ம போடணுன்னா போட்டுடலாம், அது பாட்டுக்கு மக்கிரும். மாவு பூச்சி தான் மெயினாக செம்பருத்திக்கு வரும். உங்களுக்கு மாவு பூச்சிக்கு நம்ம ரோசஸ்க்கு அடிக்கும்போது ஏதாச்சும் ஒரு மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பாருங்கள், தண்ணியை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இனிமேல் இதோட அப்டேட் காமிக்கிறேன், இதோ பூ எப்படி பூக்குது அப்படின்னு. ஸோ ரூட் பாண்ட் ஆச்சுன்னா ரூட் பாண்டான செடியை இந்த மாதிரி செய்யணும். சின்ன செடியெல்லாம் செய்யக்கூடாது. செடி வந்து நல்லா வளர்ந்த செடியை தான் ரூட்டெல்லாம் கட் பண்ணணும். சின்ன செடியை ரூட் எதுவும் டச் பண்ணக்கூடாது. இது கிட்டத்தட்ட என்கிட்ட 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே உள்ள செடி, அதனால் ஈஸியாக ரூட்டை நான் கட் பண்ணிட்டேன். புதுசாக செடியெல்லாம் ரூட்டை எதுவும் நம்ம டச் பண்ணக்கூடாது. பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி காலையில் காமிச்சேன், அந்த செடி வந்து இப்போ இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. தண்ணி ஊற்றின உடனே டக்குன்னு இறங்கிடணும், தண்ணி தேங்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வேர் வறட்சி நல்லா இருக்கும், நல்லா பூ பூக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.